ஏன்னா கடைசி நேரத்தில் அந்த அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மயக்கம் போட்டு வந்ததாக சொன்னாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி கூட ஏதோ நடந்திருக்கு, வீட்டில் சொல்லாத, அவள்கிட்ட யார்ட்டையும் சொல்லாதான்னு அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாப்புல. எனக்கு தெரியும் நானே சரி பண்ணிக்கிறேன். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஒரு மேடை கலைஞனா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு டெலிவிஷன் பண்ணி, அதுக்கு பிறகு ஒரு கலைமாமணி பட்டம் வாங்கி, டாக்டர் பட்டம் வாங்கி, அந்த மாதிரி மாபெரும் சாதனை கொடுத்தார் ரோபோ சங்கர். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். எனக்கு ஒரு நாள் பூராவோ இல்லை 2 நாள் 3 நாளில் எனக்கு முடியாது. எனக்கு ஆக்சுவலாக இப்போது வடிவேல் பாலாஜி நான் நினைக்காத நாள் கிடையாது. திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்கும், பாலாஜி அப்படின்ட்டு ஆகும். அது மாதிரி அது காலம் பூரா எங்களுக்கு இருக்கும். அதுதான் நான் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டிருப்பேன், என்ன பண்ணேன், எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த கலைக்குழுவில் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணது, அதை பற்றிலாம் சொல்லி ரொம்ப சிரித்தேன். நீங்கள் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். என்னவோ அன்றைக்கி திடீர்னு தோணுச்சு, போய் எடுக்கணும்னு தோணுச்சு, போய் எடுத்தோம். அன்றைக்கி தான் லாஸ்ட்டாக பேசுவேன். அதான் லாஸ்ட் இன்டர்வியூ. சங்கர் அன்றைக்கி இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாப்புல, இப்போ கமல் சார் வரும்போது என்ன இப்படி சத்தம் போடுறேன், நான் அப்படி தான் சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தான் சத்தம் போடுவேன், நான் செய்யலைன்னா எங்கள் அப்பாவுக்கு யார் செய்வா அப்படின்னு உரிமையோடு சொல்லுவார். அது எனக்கு சங்கர் ரொம்ப பிடிக்கும். அதுதான் வேணும், யதார்த்தமான ஒரு குணம் ரோபோ சங்கர். ஸோ அந்த யதார்த்தம் மறுபடியும் யார்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னு தெரியாது. முதல்ல நம்ம அவரை ஃபஸ்ட்டு பார்த்ததே அவரோட பாடியை பார்த்து தான் வியந்து பார்ப்போம். அந்த மாதிரி உள்ளவர் உடம்பை பார்க்காம விட்டுட்டாரா? அந்த மாதிரி இந்த மஞ்சள் காமலை வந்ததாக இருக்கட்டும், அது ஆமாம், உடம்பை கொஞ்சம் அவன் கவனிச்சிக்கலாம். அது என்னென்னா, பாலாஜிக்கும் வடிவேல் பாலாஜிக்கும் ரோபோ சங்கருக்கும் காமனாக ஒரு விஷயம் என்னென்னா, அவன் பர்சனல் லைஃப்பில் அவனை மாதிரி குழந்தையும் ஒய்ஃபையும் யாரும் பார்த்துக்கிட்டாங்க. அவனுக்கு கிடைச்ச ஒய்ஃப் மாதிரி யாருக்கும் கிடைக்கல. அவனுக்கு கிடைச்ச அவங்க பொண்ணு தெரிஞ்சு அவன் அதே மாதிரி அவன் சொல்லுவான், நான் எங்கெஸ்ட்டு தாத்தா வாயிட்ட மாப்பிள்ள அப்படின்னு அவன் பேரன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணது. யாரையாவது சினிமாவில் பார்த்தோன்னா எல்லாம் நம்ம சக நடிகர்களாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா, டப்புன்னு ஒரு ஃபோனை போட்டு பேசுறதுன்னு ஒன்று யோசிப்போம். நான் அப்போ அதில் பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் இல்லையா, அது மாதிரி இப்போ பேச முடியாது. அதுதான் ஒரே ஒரு வருத்தம், பேச முடியாதுங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனால் ரோபோ சங்கரோட 2 நாளைக்குள் முன்னாடி உள்ள மறைவு ரொம்ப பெரிய வருத்தமே கொடுத்துச்சு எல்லாருக்குமே. நீங்கள் ஒரு 5 பேர் எப்போவுமே கூட இருப்பீங்க அந்த கேபிஓ டீமில் இருந்து, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க. எவ்வளோ பெரிய வருத்தம்னா அது உங்களுக்கு? சரி, எங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே ஒரே ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க. ஸோ அதில் நான், திண்டுக்கல் சரவணன், சுட்டி அரவிந்துக்கு ரொம்ப நீண்ட நாள் பழக்கம் ரோபோ சங்கர் அவர்கள். திண்டுக்கல் சரவணனும் அதே மாதிரி, சூரி, அதற்கு பிறகு ராமர்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர் ரோபோ சங்கருக்கு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறதுனா வருத்தம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா கூடவே இருந்த ஒருத்தர் அப்படி அந்த சேம் ஏஜில், ஏன்னா வடிவேல் பாலாஜியாக இருக்குன்னு இழந்தப்பே அந்த ஒரு வலி இருந்துன்னு வச்சுக்கோங்க. வடிவேல் பாலாஜி இறக்கும் போதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் தாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி ரோபோ சங்கர். அது காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு காமெடியனாக மக்கள் மனசில் பதிஞ்சு நிறைய பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு சிறந்த நபர் ரோபோ சங்கர். ரெண்டாவது, அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம்னா, எங்கள் ஃப்ரெண்ட்லேயே நாங்கள் பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, ஒரு மேடை கலைஞனா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து டெலிவிஷன் அதுக்கு பிறகு ஒரு கலைமாமணி பட்டம் வாங்கி, டாக்டர் பட்டம் வாங்கின்னு அந்த மாதிரி மாபெரும் சாதனை படுத்தார் ரோபோ சங்கர். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். அந்த வருத்தம் எனக்கு ஒரு நாள் பூராவோ இல்லை 2 நாள் 3 நாளில் எனக்கு முடியாது. எனக்கு ஆக்சுவலாக இப்போது வடிவேல் பாலாஜி நான் நினைக்காத நாள் கிடையாது. திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்கும், பாலாஜி அப்படின்ட்டு ஆகும். அது மாதிரி அது காலம் பூரா எங்களுக்கு இருக்கும். இப்போ அவருடைய வளர்ச்சிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஷோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சினிமா இந்த திரையில் வந்தது, சின்ன திரை, அதுக்கப்புறம் படங்கள் அப்படிங்கிறப்ப ரொம்ப பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருந்தாங்க. ஆமாம், ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போகிறப்ப இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறப்ப எப்படி இருக்குது அது?
அது நம்மளுடைய மரணம் வந்து நம்ம கணிக்க முடியாதுல்ல. அவங்க வந்து எப்போ மரணிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது. நல்ல ஸ்டேஜுன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பார்த்த வரைக்கும் ரோபோ சங்கர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் சாதனையை படைச்சிட்டு தான் போயிருக்காப்புல. இதுக்கு மேலே நல்ல ஸ்டேஜ் இல்லை. ஆல்ரெடி இஸ் எ பிக் ஸ்டார். ரோபோ சங்கர் இஸ் எ வெரி பிக் ஸ்டார். எல்லா கதாநாயகர்களுக்கும் ரோபோ சங்கரை தெரியும். ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அவன் கமலோட பெரிய ஃபேன். ஸோ கமல் சார் பார்த்து அங்கீகரித்து கூட வந்து கட்டி தழுவின ஒரு ஃபேனாக இருந்தது ரோபோ சார். நான் தான் சொல்லுவேன், நீ ஒருத்தனையா தீவிர ஃபேன் அப்படின்னு. நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். பட் இருந்தாலுமே வந்து என்னை கூப்பிட்டு மாப்பிள்ளை இந்த மாதிரி குணா படம் ரிலீஸ் பண்ணுறேன் வந்துரு அப்படின்னாப்புல. ஒவ்வொரு படத்தும் கூப்பிட்டா, வேட்டையாடில் கூப்பிட்டா அப்படின்னா ஊரில் இல்லை, குணா படம் ரிலீஸ் பண்ணேன் மறக்காமல் வந்துரு அப்படின்னாரு. ஃபஸ்ட் டே போய் அவருக்காகவே நான் போய் கமலா தேட்டரில் ஷோ எல்லாம் பார்த்து நான் அப்போ சொன்னேன், மாப்பிள்ளை நான் ரஜினி ஃபேன் உனக்கு தெரியும், ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் அப்போ நான் தியேட்டரில் பார்க்கல, அப்போ ரொம்ப சின்ன வயசு பார்க்கல. இன்றைக்கி இதை பார்க்கப்போ சரி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ நல்ல படத்தை எனக்காக நீ மறுபடியும் காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசியிருந்தேன். ஒரு மாதிரி அது அந்த வகையில். அதே மாதிரி என்னென்னா ரோபோ பொறுத்த வரைக்கும் வந்து கொண்டாடுவாப்பில், ஒரு கமல் சாரையும் கொண்டாடுவாப்பில், அவருடைய அதாவது என்னென்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா அந்த ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். எங்கேயுமே யார்கிட்டையும் முகம் சொல்லிச்சு நான் பார்த்ததில்ல. ரோபோ சங்கர், வடிவேல் பாலாஜிலாம் வந்து யாரை பற்றியும், அதாவது என்னென்னா வடிவேல் பாலாஜி ஒரு கேட்டகரி என்னென்னா யாரையுமே குறை சொன்னது கிடையாது. ரோபோ சங்கர் வந்து யார்கிட்டையுமே கோவப்பட்டு பேசுனதில்லை. சிரித்த மூஞ்சி தான், எப்போவுமே சிரித்த மூஞ்சி தான், எப்போவுமே கவுண்டர் தான், சிரிப்பு தான், அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை வருட கால நண்பர்? ஒரு 18 வருஷம். சென்னையில் வந்து தான் தெரியுமா? சென்னையில் வந்து தான் எனக்கு சென்னையில் வந்து தான். அதான் சொன்னல, ஆர்டர் படி பார்க்கணுன்னா சுட்டி அரவிந்து, திண்டுக்கல் சோனா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது கலக்கப்போதையார் வந்ததுக்கப்புறம் ராமர், அதுக்கப்புறம் அஸ்தப்போதையார், நான் அப்போ உள்ளே வரேன், அதுக்கப்புறம் மேடை நிகழ்ச்சியில் பார்க்குறோம், நானும் அப்போ கலக்கப்போதையார் வரேன், அவர் சீசன் 4 நான் அப்போ இருந்தேன். அதுக்கப்புறம் திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருந்து மறுபடியும் எல்லாம் அப்படியே ஒன்றாயிட்டு. சுட்டி அரவிந்து, நான், திண்டுக்கல் சோனா எல்லாரும். சுட்டி அரவிந்த் தான் இருக்கல ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. 25 இயர்ஸ். ஆமாம், சுட்டி அரவிந்த் வந்து அப்போ அந்த பீரியடில் மதுரையில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு காலம்னு வச்சுக்கேன். பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு ரோபோ சங்கரை பற்றி நானே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது மதுரையில் நீ எப்படி இருந்த, என்ன பண்ணேன்னு, அதுதான் நான் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கூட கேட்டிருப்பேன், என்ன பண்ண, எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த கலைக்குழுவில் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணது, டான்ஸ் பண்ணது, அதை பற்றிலாம் சொல்லி ரொம்ப சிரித்தேன். நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். என்னவோ அன்றைக்கி திடீர்னு தோணுச்சு, போய் எடுக்கணும்னு தோணுச்சு, போய் எடுத்தோம். அன்றைக்கி தான் லாஸ்ட்டாக பேசுனது. அதான் லாஸ்ட் இன்டர்வியூ. அதான் லாஸ்ட். ஒரு சக கலைஞனா அவரை பார்த்து வியந்ததுன்னா எந்த விஷயத்தில் வியந்திருக்கீங்க? வியந்தது வந்து அவனுடைய உயரம் அண்ட் உச்சம் தான். அதாவது சக கலைஞனாக இருந்து இப்போ எல்லாருக்கும் டெலிவிஷனில் இருந்தவங்களுக்கு அந்த மாதிரி திரைப்பட வாய்ப்புங்கிறது கிடைக்காது. அப்படி திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி மக்கள் மனசை கவர்றதுன்னு ஒன்று இருக்கும். சங்கர் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா, ரொம்பலாம் யோசிக்க மாட்டாப்புல. இதான் சீனு, அப்படி பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டப்புன்னு முடிவெடுப்பாப்புல. ஸோ ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேறு யாரும் பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி படமாக இருக்கட்டும், இந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமாம், அது வந்து என்னென்னா உடனே டிசைட் பண்ணி, அதாவது சங்கர் வந்து அன்றைக்கி இன்டர்வியூல என்ற சொல்கிறாப்புல, இப்போ கமல் சார் வந்து வரும்போது என்ன இப்படி சத்தம் போடுறேன், நான் அப்படி தான் சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன், அப்படி தான் சத்தம் போடுவேன், நான் செய்யலைன்னா எங்கள் அப்பாவுக்கு யார் செய்வா அப்படின்னு உரிமையோடு சொல்லுவாப்புல. அது எனக்கு சங்கர் ரொம்ப பிடிக்கும். அதுதான் வேணும், அது ஆக்சுவலாக வேணும். யதார்த்தமான ஒரு குணம் ரோபோ சங்கருக்கு. ஸோ அந்த யதார்த்தம் வந்து மறுபடியும் யார்கிட்ட பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியாது. இல்லை சார், நல்ல ஒரு கலைஞர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க படிப்படியாக. ஒரு உச்ச காமெடி நடிகராக ஆக முடியலைங்கிற வருத்தம் இருந்துச்சு அவருக்கு. கிட்டத்தட்ட அவர் உச்ச காமெடி நடிகர் ஆகலன்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க? அவர் உச்ச காமெடி நடிகர் தான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா வடிவேலு அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறேன். இப்போ யோகி பாபு எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கு நீங்களாக ஒரு பெஞ்ச் மார்க் நீங்கள் செட் பண்ணுறீங்க. அதாவது அவர் ஒரு காமெடி, அவரை சுற்றி 4 பேர் இருந்தால் தான் ஒரு உச்ச காமெடி நடிகர். அதாவது என்னென்னா வடிவேல் சார் ஒரு ட்ரெண்டு, சந்தானம் ஒன்று பண்ணார், யோகி பாபு ஒன்று பண்ணார் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லை, அப்படின்னு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சிங்கமொழி என்ன சூப்பரான காமெடியன் தான், நல்ல உச்ச காமெடி நடிகர் தான். ரவிமரியா அந்த ஒரு சீன் பண்ணது அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாமே நல்ல காமெடி தான். அந்த கேட்டகரியில் யாரும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. அந்த வடிவேல் அண்ணன் பண்ணதுங்கிறது அவருக்கான தரம். அது அவருடைய டீம் ஒர்க்கு, பயங்கர ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம். ரோபோ சங்கர் பண்ணதுங்கிறது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அது பக்காவாக பண்ணுவாங்க.
அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அது காமெடியாக எமோஷனாக இருக்கட்டும். விஸ்வாசம் படத்துலலாம் வந்து தல அஜித்தோட வரும்போது எங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஏஜ் கேரக்டர் வரைக்கும் வருவாப்புல ரோபோ சங்கர். ஸோ அந்த அதில் உச்ச நடிகர் ஆக முடியலங்கிறதுலாம் கிடையாது, அவர் உச்ச நடிகர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் உச்ச காமெடி நடிகர் தான். நல்ல எல்லா உயரத்தையும் தொட்டுட்டாப்புல, எல்லா நடிகரோடையும் நடிச்சிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டாரோட மட்டும்தான் நடிகர், சூப்பர் ஸ்டாரோட நடிகர் அவள் தான். மற்றபடி எல்லா நடிகரோடையும் நடிச்சிட்டார் அவர். இறுதியா சார் கமலோட நடிக்கல, சூப்பர் ஸ்டாரோட நடிக்கல. கமல் கமலோட நல்லா பழகிட்டார். ஆக்சுவலாக இன்னும் ஒரு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக கமல் சார் அடுத்த படத்தில் ஏதாவது ஒரு சீனாவது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இறுதியா சார் இப்போ அவர் பாடி பில்டரு, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் மதுரை, நிறைய இதில் கப்பெலாம் வாங்கியிருக்காங்க. முதல்ல நம்ம அவரை ஃபஸ்ட்டு பார்த்ததே அவரோட பாடியை பார்த்து தான் வியந்து பார்ப்போம். ரோபோ சங்கர் என்ன கட்டுமஸ்தமான பாடி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி உள்ளவர் உடம்பை பார்க்காம விட்டுட்டாரா? அந்த மாதிரி இந்த மஞ்சள் காமலை வந்ததாக இருக்கட்டும், அது ஆமாம், உடம்பை வந்து கொஞ்சம் கவனிச்சிக்கல. அது என்னென்னா, பாலாஜிக்கும் வடிவேல் பாலாஜிக்கும் ரோபோ சங்கருக்கும் காமனாக ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டு பேருமே வந்து இல்லை, தனக்கு ஏதாவது ஒன்று உடம்புக்கு வந்துருச்சுன்னா வெளில சொல்ல மாட்டாங்க. நாமளாக பார்த்து தான் கேட்கும். ரோபோ சங்கருடைய மனைவி வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிரியங்கா வந்து அவர் கரெக்டாக சாப்பாடு கொடுக்குறது, கரெக்டாக ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாமே பார்த்துட்டாங்க. இருந்தாலுமே சில நேரத்தில் ஏதாவது பண்ணுச்சுன்னா, கடைசி நேரத்தில் அந்த அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மயக்கம் போட்டு கிழந்ததாக சொன்னாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி கூட ஏதோ நடந்திருக்கு, வீட்டில் சொல்லாத, அவள்கிட்ட யார்ட்டையும் சொல்லாதான்னு இருக்காப்புல. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாப்புல. எனக்கு தெரியும், நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அது. அதனால தான் காரணம். உடம்பு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் அவரோட முந்தைய பேட்டியில், நான் போகாத வெளிநாடு இல்லை, வாங்காத சரக்கு இல்லை, குடிக்காத பிராண்ட் இல்லை, 7 ரூபா சரக்குலேருந்து 70,000 வரைக்கும் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை சரக்கு எல்லாம் இப்போ நிறைய சோசியல் மீடியாலலாம் சொல்கிறாங்க, சரக்கு மது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமானதுக்கான காரணமாக இருக்கலாம். அது சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. நம்ம அதை பற்றி பெருசாக டிசைடே பண்ண முடியாது. உடம்பு வந்து ஒரே வாகு கிடையாது, இல்லை எல்லாத்துக்கும் ஒரே வாகு கிடையாது. அவன் வந்து பயங்கரமான பாடி பில்டரு, நல்லா சாப்பிடுவாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபன்னுக்கு பண்ணதாக இருக்கட்டும், சோசியலாக பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி பண்ணது ஒரு வேளை ஒத்துக்காமல் இருக்கலாம். அது ஒத்துக்காமல் போயிடுச்சு, அதுதான் உண்மை. ஒரு சக நண்பராக இப்போ சிஎம் ஸ்டாலின் வந்து பார்த்ததா ட்விட் பண்ணதாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர், கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், அரசியல் கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், இறுதி அஞ்சலி செலுத்தினது எவ்வளோ இதாக இருக்குது, பெருமையாக இருக்குது ஒரு சக நண்பர். உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமான சதாசனம். எல்லாம் எங்கேயோ ஒரு மதுரையில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு கலைக்குழுவில் சும்மா அந்த டான்ஸ் ஆள வந்தான இதெல்லாம் படம்லாம் வரும்போது கமல் சார் மாதிரி கெட்டப் போட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த சில்வர் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறதுன்னு பாடி பில்டிங்கில் இருந்தவன் வந்து ஒரு கலை நிகழ்ச்சிக்கு வந்து இன்றைக்கி அவன் வந்து அன்றைக்கி யாருமே தெரியாத ஒரு ரோபோ சங்கர், யாருக்குமே தெரியாது ரோபோ சங்கருங்கிறது யாருன்னே தெரியாது. ஏன்னா இன்றைக்கி ரோபோ சங்கர் இந்த உலகம் பூரா தெரியும். எல்லா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லேருந்து அவனுக்காக கண்ணீரஞ்சலி செலுத்தினாங்க. அப்போன்னா அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நான் இன்றைக்கி வந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க வீட்டுக்கு அவனை கூப்பிட்டு வந்து வச்சிருந்தப்போ முதல்ல டெபுட்டி சிஎம் அவர்கள் வந்தார். அப்போ நான் யோசித்தேன், எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு நாட்டுடைய 2ஆம் குடிமகன்கிற ஒரு டெபுட்டி சிஎம் வந்து வராரு அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரி பரவாயில்லடா, அந்த இறப்பு வந்து நீ இறந்தது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சரித்திரம் ஆயிடுச்சு, சாதிச்சிட்டான், சாதனையானான். ரோபோ சங்கர் மிகப்பெரிய சாதனையானான் எல்லா விதத்துலேயும். சரி, அவன் பர்சனல் லைஃப்பில் அவனை மாதிரி குழந்தையும் ஒய்ஃபையும் யாரும் பார்த்துக்கிட்டதில்ல. அவனுக்கு கிடைச்ச ஒய்ஃப் மாதிரி யாருக்கும் கிடைக்கல. அவனுக்கு கிடைச்ச பொண்ணு, அவங்க பொண்ணு இந்திரஜா. அவன் அதே மாதிரி அவன் சொல்லுவான், நான் எங்கஸ்ட்டு தாத்தா வைட்டமாப்பில் அப்படின்னு அவன் பேரன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணது ரோபோ சங்கர். அந்த வகையில் எனக்கு நான் வந்து நல்லா தான் இருந்தாப்புலங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை. என் நண்பன் நல்லா இருந்தான் அப்படின்னு. இப்போ இறுதியாக சார், நம்ம தன்னோட மரணம் நமக்கு வலிக்குதோ இல்லையோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வலிக்கும். கண்டிப்பாக. அதாவது மரணம் ஒரு நொடி தான். அதாவது இறப்புங்கிறது ஒரு நொடி, இழப்புங்கிறது ஒரு யுகம். யார் இழந்தமோ அவங்களுக்கு தான். எனக்கு வந்து நீங்கள் எப்போ படம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு அவனோட சீன் வந்தாலும் ஞாபகம் வந்துடும். சரி, எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஆக்சுவலாக யாரையாவது சினிமாவில் பார்த்தோன்னா எல்லாம் நம்ம சக நடிகர்களாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா, டப்புன்னு ஒரு ஃபோனை போட்டு பேசுறதுன்னு ஒன்று யோசிப்போம். நான் அப்போலாம் அதில் பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுவோம் இல்லையா, அது மாதிரி இப்போ பேச முடியாது.
அதுதான் ஒரே ஒரு வருத்தம். அது பேச முடியாதுங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அது மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக சூரிய அவர்களுக்கு தெரியும். சூரிய வந்து அப்போது வெள்ளக்காரதுரன்னு நினைக்கிறேன், வெள்ளக்காரதுரன்னு ஒரு படம். அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, விக்ரம் பிரபு அவரோட எழில் சாரோட ஷூட்டிங். அப்போ ரோபோ சங்கர் வந்து படங்கள் பெருசாக பண்ணல, சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணாப்புல. நான் சொல்கிறது மாறி வாய்மொழி பேசலாம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி டைமில் வர்றதுக்கு முன்னாடி இல்லை வாய்மொழி பேசவும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டைமில் வந்து திண்டுக்கல் சரவணனும் சூரியன் அந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து மாப்பிள்ள ஷூட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி நானும் ரோபோ சங்கரும் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக இவிபி போய் சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். நீ ஷார்ட் முடிச்சுட்டு சூரிய வந்து செல்லம் என்ன செல்லம் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க, சொல்லவே இல்லையே, நான் வேறு ஷார்ட் போய் நடிக்கணும். நடி, நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷார்ட் நடிக்கும்போது நாங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம். சூரியன் நடிச்சிட்டு இருக்காப்புல, நானும் ரோபோ அந்த வேடிக்கை பார்த்து இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். ஸோ அது மாதிரி எங்களுக்குள்ள இல்லை, அதான் நீங்கள் கேட்டிங்கல்ல, ஒரு சக கலைஞர்களுக்காக ஒரு சந்தோஷம். சூரியக்கு பயங்கர ஹாப்பி எங்களுக்குலாம். சூரிய வளர்ச்சியிலையும் எங்களுக்கு பெரிய வளர்ச்சி. ரோபோ சங்கர் ரொம்ப பிடிக்கும், சூரிய நல்லா தெரியும். ஸோ அதனால் என்னென்னா அவருடைய வளர்ச்சியும் பார்க்கும்போது ஒரு பயங்கர சந்தோஷம். இதெல்லாம் ஒரு சந்தோஷப்படுவோம், ஃபோன் பண்ணுவோம். இன்றைக்கி அந்த ரோபோ சங்கர் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம். நான் இல்லைன்னு நினைக்கல, அதனால தான் அதை பற்றி திரும்பி யார்ட்டையும் பேசலைன்னு சொன்னேன். ஏன்னா நான் அப்படியே காமெடி சீன் பார்த்து அப்படியே பார்த்து அவனோட வீடியோலாம் நான் எடுத்தது பேசினேன். இப்போ நானே எடுத்திருக்கேன் வீடியோ, அதனால் நானே எடுத்து பார்த்து பேசிட்டு அப்படியே பார்த்துட்டு நினைவுகள் எப்போவுமே இருக்கணும் சார். கண்டிப்பாக இருக்கும்பா. அதாவது நீங்கள் ஒரு கலைஞனாக பார்க்குறீங்க, நான் நண்பனாக பார்க்குறேன். நண்பனாக அவன் ரொம்ப நல்லவன். அவன் ரொம்ப அதான் சொன்னேன், வெளிப்படையாக யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பன். நன்றி சார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.